என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உன் கண்ணில் படுகிறேன் என்றால் உடனே என்னை தொட்டுவிடு. என் பிள்ளையே, ஏனென்றால் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. அந்த செய்தியை எதிர்நோக்கி நீ காத்திருக்க வேண்டிய தருணத்தில் அம்மா உன்னை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் இன்றே இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் நாளை உனக்கு வரவிருக்கின்ற நல்ல செய்தி என்னவென்பதனை நிச்சயமாக நீ இன்றே தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே நினைப்பது போல எதுவும் இல்லை என்று நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் இது உண்மையில் என்ன தெரியுமா? நீ நினைப்பது போல இருப்பது கிடையாது. நீ நினைத்தது போல அதை மாற்றி அமைக்க கூடியதுதான் இந்த வாழ்க்கை. நீ நினைத்தால் அதை எப்படி வேண்டுமானாலும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ விரும்புவது ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உனக்கு தகுதியானதாக ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எதற்கும் சட்டென்று மனதை தளர விட்டு விடாதே. தவறான பாதையில் வேகமாக சென்று நினைத்ததை அடைவதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்ல வேண்டும். அதுவும் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். புரிதல்தான் உன்னை வாழ வைக்கும், அவசரம் உன்னை வீழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ செய்கின்ற செயலில் நேர்மையாக இருக்கிறாய் என்றால் யாருக்கும் நீ அடிபணிய வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. என் தங்கமே, எப்பொழுதுமே மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது சட்டென்று உடைந்து போய்விடாதே. என் பிள்ளையே, உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்கின்றேன். எவனொருவன் தன்னுடைய பலவீனத்தை அடுத்தவர்களிடம் காண்பிக்கின்றானோ அவன்தான் ஒரு நாள் மற்றவர்கள் முன்னிலையில் கூனி குறுகி நிற்க வேண்டிய நிலை வரும். தன்னுடைய பலவீனத்தை தனக்குள் அடக்கி வைத்து மற்றவர்களிடம் காண்பிக்காமல் வெளியே பகட்டாக செயல்படுபவன் ஒரு நாளும் வீழ்ந்து போக மாட்டான். பலவீனம்தான் இங்கு எல்லோரையும் எளிதாக வீழ்த்துகின்ற மிக பெரிய ஆயுதம். உன்னுடைய கண்ணீர் இங்கே உனக்கு பலகீனம் என்றால் அதை பயன்படுத்தி உன்னை எந்த நேரத்திலும் அளவைக்க எல்லோரும் தயாராக இருப்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. நடந்து போவதற்கு பாதையே இல்லையே, நீ மெதுவாகச் செல், வேகமாக செல் என்று சொல்கிறாயே என்று யோசிக்கலாம். என் பிள்ளையே, நீ நடந்தால் அதுதான் பாதை. நீ நடந்து செல்வதுதான் உனக்கான பாதை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, ஒரு கனவு உனக்கு ஒரு முறை வந்துவிட்டால் அது பெயர் கனவுதான். அதே கனவு 2 முறை வந்தால் அதற்கு பெயர் ஆசை. இதுவே பல முறை உனக்கு வருகிறது என்றால் அந்த கனவுதான் உன்னுடைய லட்சியம். அதை அடைவதற்குத்தான் நீ முன்னேற வேண்டும் என்பதனை நீ அந்த நொடியாவது புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு எதிரியாவது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, பாராட்டுகின்றவனை கவனிப்பதை விட உன்னை குற்றம் சொல்பவனை நீ அதிகமாக கவனிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னை ஒருவன் குற்றம் சொல்கிறான் என்றால் அவன் சொல்கின்ற குற்றம் குறை என்னவென்று கண்டறிந்து அதை சரி செய்து நீ மேலோங்கி செல்ல வேண்டும். பாராட்டுகின்றவன் உன்னை அத்தோடு அமுக்கிவிட நினைப்பான். இதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்ய முடியாதபடி அந்த இடத்திலேயே உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி விடுவான். குற்றம் சுமத்துபவனினுடைய எண்ணங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அவன் முன்னால் அவன் சொன்ன குறைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒரு முறை என் பிள்ளை நினைத்து விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறிவிடும். நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு. வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் இந்த வாழ்க்கைக்கு அழகோ அழகு என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்.
இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் வரலாற்றினுடைய பக்கங்களில் ஒரு பக்கம் நிச்சயமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. புரிகின்றதா உனக்கு? என் பிள்ளையே, நாமும் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று செல்லாமல் உன்னை பற்றி மற்றவர்கள் முன்னுதாரணமாக எடுத்து பேச வேண்டும் என்று நினைத்து நல்ல காரியங்களை நீ செய்து கொண்டிரு. கஷ்டம் வரும்பொழுது கண்ணை மூடிக்கொள்ளாதே, அது உன்னை கொன்றுவிடும். அதே நேரத்தில் கஷ்டம் வரும்பொழுது உன் கண்களை திறந்து பார், அதை நீ நிச்சயமாக வென்று விடுவாய். என் பிள்ளையே, நீ சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்று எண்ணுவாயானால் முதலில் சூரியனைப் போல உனக்குள் எரிதல் இருக்க வேண்டும். என்ன எரிய வேண்டும்? என் பிள்ளையே, உனக்குள் உன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்கின்ற வைராக்கியம் எரிய வேண்டும். அது உனக்குள் எரிந்தால் மட்டும்தான் நீ அந்த சூரியன் போல உன் வாழ்க்கையிலும் பிரகாசிக்க முடியும் என்பதனை மறந்து விடாதே. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகத்திற்கு நீ நிச்சயமாக அறிமுகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய அறிமுகம் உன்னை எந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்தி இருக்கின்றது என்பதனை உனக்கே புரிய வைக்கும். என் பிள்ளையே, கடமைகளை எப்பொழுதுமே வெற்றி தோல்வி பாராமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாயானால் புதிய பாதை எப்பொழுதும் உனக்காக திறந்தே இருக்கும். எதையுமே ஏதோ நமக்கு இதை செய்ய வேண்டுமே ஐயோ என்று நீ வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தில் நின்று செய்யக்கூடாது. அப்படி நீ வேதனைப்பட்டு செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தால் நிச்சயமாக இங்கு அனைவருமே சாதனைகளைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். என் பிள்ளையே, கனவுகளை காண்பவர்கள் யாருமே தோற்றது கிடையாது. கனவை மட்டுமே கண்டு கொண்டிருப்பவர்கள்தான் தோற்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். கனவு கண்டுவிட்டு கனவில் எல்லாம் நடந்துவிட்டது என்று அதையே நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்றவர்கள் ஒரு ரகம். கனவில் நடந்ததை வாழ்க்கையாக்கிவிட வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் ஒரு ரகம். இதில் எந்த ரகமாக நீ இருக்கப் போகிறாய் என்று சற்று சிந்தித்துப் பார். என் பிள்ளையே, உன்னை தூக்கி போடுகிறார்கள் என்றால் அதற்காக துவண்டு விடாதே. உன்னை ஒதுக்கி வைத்தார்கள் என்றால் அதற்காக ஒடுங்கி போய்விடாதே. உனக்கான நாள் ஒரு நாள் அமையும். காலம் மாறும். அந்த நேரத்தில் உன்னுடைய சூழ்நிலைகளும் மாறும். நீ நினைத்ததையும் அடைந்து விடுவாய். என் பிள்ளையே, உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் கலங்கி விடாதே. சிரித்து கொண்டே அவரிடத்தில் சொல், வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. எனக்கான நேரமும் வரும். அந்த நேரம் நான் நல்ல நிலையில் நிற்பேன் என்கின்ற எண்ணத்தை நீ நிச்சயமாக அந்த நேரம் வெளிப்படுத்த வேண்டும். என் பிள்ளையே, சிரிப்பதற்கு கற்றுக்கொண்டாய் அல்லவா? அழுவதற்கு மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, அதை உண்மையாக்கி விடாதே. இன்னொருவரினுடைய வார்த்தைகளினாலோ இன்னொருவரினுடைய செயல்களினாலோ ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்திவிடக் கூடாது. அப்படியே வருகிறது, என்னால் இதை அடக்க முடியவில்லை என்றாலும் கூட அவர்களின் முன்னிலையில் அடங்கி விடாதே. அதை அவர்கள் முன்னிலையில் நீ காண்பித்து விடாதே. என் பிள்ளையே, அம்மாவினுடைய எண்ணங்கள் உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வது. இந்த தாயானவளினுடைய ஆசை உன்னை நீ நினைத்த இலக்கை அடைய வைப்பது. அப்படி உன்னை நீ நினைத்ததை அடையும் வரை உன் அம்மா உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நான் இருந்து உனக்கு செய்ய வேண்டிய அத்தனையையும் செய்து கொடுப்பேன். வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். அம்மா சொல்கின்ற விஷயங்களை மட்டும் நினைவில் கொள். இந்த தாயானவள் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை எண்ணிக்கொள். எல்லாமும் உன் வசமாக மாறும் பொழுது நீ இந்த வாழ்க்கையில் நினைத்த லட்சியத்தை அடைந்திருக்க வேண்டும் என்பதில் கவனத்தோடு இரு. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டி நீ யார் என்று நிரூபிக்க இப்பொழுதே முயற்சிகளை செய்.
இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.